இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தாயாம் திருவையோடு இணைந்து இன்று பொது காலத்தின் 2ஆம் ஞாயிறு திருப்பலியை கொண்டாட நாம் அழைக்கப்படுகிறோம். வார்த்தை வழிபாட்டில் முதல் வாசகம் ஏசாயா தீர்க்கதரிசி 62 அதிகாரம் 1 முதல் 5. 2ஆம் வாசகம் 1 கொரிந்தியர் 12 4 முதல் 11. யோவான் நற்செய்தி 2 அதிகாரம் 1 முதல் 11. சிந்தனைக்காக ஒரு நிகழ்வை கூறுவது வழக்கம். 2 சிறுவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்போது ஒருவன் மற்றவனிடம், வீட்டிலேயே யார் பெரியவங்க, அப்பாவா அம்மாவா என்று ஒருவன் கேட்டான். அதற்கு மற்றவன், நிச்சயமாக அம்மாதான் பெரியவங்க. எப்படி சொல்கிறாய் என்று கேட்டதற்கு, எங்க அப்பா தனது தொழிற்சாலையில் 100 பேரை அடக்கி ஆள்கிறார். ஆனால் வீட்டிலே எங்க அம்மா எங்க அப்பாவையே அடக்கி ஆளுறாங்க இல்லையா என்றான். ஆம், இச்சிறுவன் கூறுகிறதைப் போலவே புனித ஜான் மரிய வியானி பின்வருமாறு கூறுகிறார். கடவுளை விட சக்தி வாய்ந்த ஒருவர் எனக்கு தெரியும். அவர்தான் ஜெபிக்க தெரிந்த மனிதர். கடவுள் உலகை ஆளுகிறார், ஆனால் ஜெபிக்க தெரிந்த மனிதர் கடவுளையே ஆளுகிறார். கடவுளால் முடியாது என்று சொன்ன பிறகும் ஜெபிக்க தெரிந்தவர் கடவுளை முடியும் என்று சொல்ல வைக்கிறார் என்று. புனித மரிய வியானின் கூற்று முழுக்க முழுக்க உண்மை என்பது காணா ஒரு திருமணத்தில் உண்மையாகிறது அல்லவா? மரியாவின் வேண்டுகோளுக்கு கிறிஸ்து முதலில் முடியாது என எனது நேரம் இன்னும் வரவில்லை என்று சொன்னாலும் மரியா மனம் தளராது பணியாளரிடம் இயேசு சொல்வதை செய்யுங்கள் என்று கூறியவன் இயேசுவால் தம் தாயின் விண்ணப்பத்தை மறுக்க முடியவில்லையே. தமது முதற் புதுமையை செய்கிறார். முடியாது என்று சொன்ன இயேசுவை முடியும் என்று சொல்ல வைக்கிறார் மரியா. இதுதான் முதல் புதுமை. நாம் மனம் தளராமல் எப்பொழுதும் இறைவனிடம் மன்றாட வேண்டும் என்று லூக்கா நற்செய்தி 18:1 நாம் படிக்கிறோம். நமக்கு தேவையானது கிடைக்கும் வரை நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும், தட்டிக்கொண்டே இருக்க வேண்டும், தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். லூக்கா நற்செய்தி 11:9 முதல் 10. புனித மோனிகா தனது மகன் அகஸ்தினார் மனமாற்றத்திற்காக 16 ஆண்டுகள் தொடர்ந்து கண்ணீர் சிந்தி ஜெபித்தார் என்று படிக்கிறோம். அவருடைய வேண்டுதல் கேட்கப்படுகிறது. ஒரு திருமணத்தில் 4 பந்திகளும் தொடர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்த ஒருவரை பார்த்து பந்தி பரிமாறியவர் கேட்டார், என்னப்பா 4 பந்திகளும் தொடர்ந்து சாப்பிடுற, எனக்கு ஞாபக சக்தி இல்லை நினைக்கிறாயா என்று கேட்டார். அதற்கு அந்த சாப்பாட்டு ராமன், என்ன சொல்றது, உங்களுக்கோ ஞாபக சக்தி அதிகம், எனக்கோ ஜீரண சக்தி அதிகம் என்று. பலருக்கு ஜீரண சக்தி அதிகம், சாப்பாட்டிலேயே அவர்கள் குறியாக இருக்கிறார்கள், அடுத்தவர்களை பற்றி அலட்டிக் கொள்வதில்லை. ஆனால் மரியாவுக்கு ஞாபக சக்தி அதிகம். பிறருடைய தேவைகளை குறிப்பிரிந்து உணர்ந்து அவற்றை போக்க தீவிரமாக செயல்படுகிறார். பெண்கள் வல்லினமா மெல்லினமா இடையினமா என்று ஒரு அறிஞரை கேட்டதற்கு அவர் பெண்கள் செலவினம் என்றார். ஆனால் உண்மையில் பெண்கள் மரியினம், மரியாவின் வாரிசுகள். மரியாவை போன்று மென்மையான தாய்மை உணர்வோடு உண்டி கொடுத்தார் உயிர் கொடுத்தார் என்ற கொள்கைக்கேற்ப பசித்தவர்களுக்கு உணவளித்து உயிர் கொடுப்பவர்கள் பெண்கள். பெண்ணாக பிறப்பதற்கு ஒரு சாபக்கேடு அல்ல, மாறாக அது ஒரு மாபெரும் பேறு. ஏனெனில் தாமரை போன்ற அவர்களது கைகளால் தான் உலகில் அறங்கள் வளரும், அன்பு வளரும், அரவணைப்பு வளரும். ஆனால் இன்று அது சரியாக செயல்படுத்தப்படுவதில்லை, உணரப்படுவதில்லை. இளவரசன் உதயகுமாரன் மயக்கிய மணிமேகலை அழகி. ஆனால் தன் தலையை மொட்டையடித்து காவி உடை அணிந்து அமுத சுரபியை கொண்டு மக்களின் பசிபோக்கிய மணிமேகலை பேரழகி. எப்பொழுதெல்லாம் பெண்கள் பிறரை வாழ வைக்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் அவர்கள் பேரலைகளாக திகழ்கின்றார்கள். பெண்களின் தாழ்வு மனப்பான்மை இருக்கக்கூடாது. ஆண்களுடன் போட்டி போட்டுக் கொண்டு தங்கள் தனித்தன்மையை இழந்துவிடக்கூடாது. இந்த 2ஆம் வாசகத்தில் திருத்துதர் பவுல் கூறுவது போல கடவுள் எல்லோருக்கும் ஒரே விதமான கொடைகளை கொடுப்பதில்லை, மாறாக வெவ்வேறு வரங்களை பொது நன்மைக்காக பகிர்ந்தளிக்கிறார்.
1 கொரிந்தியர் 12:4-11. பெண்ணிடத்தில் தாய்மை பண்பு மற்ற எல்லா பண்புகளை விட மிஞ்சி நிற்க வேண்டும். கானாவூர் திருமணத்தில் இயேசு செய்த புதுமையின் இறுதி பயன் என்ன என்பதை யோவான் அழுத்தமாக கூறுகிறார். இதுவே இயேசு செய்த முதல் அரும் அடையாளம். இது கலிலேயா உள்ள கானாவில் நிகழ்ந்தது. இதன் வழியாக அவரது மாட்சியை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடரும் அவருடைய நம்பிக்கை கொண்டனர். ஒரு தாய் தம் மகளுக்கு பரதநாட்டியம் கற்றுக் கொடுத்து கடைசியில் மகளின் பரதநாட்டியத்தை அரங்கேற்றம் செய்து பெருமிதம் அடைகிறார். அவ்வாறே மரியாவும் தன் மகன் கிறிஸ்துவுடைய மீட்பின் நற்செய்தியை காணாவை அரங்கேற்றம் செய்து எல்லையில்லா ஆனந்தம் அடைகிறார். கிறிஸ்துவின் மாட்சிமை வெளிப்படவும் அவருடைய சீடர்கள் அவருடைய விசுவாசம் கொள்ளவும் மரியா ஒரு வழிகாட்டியாய் மூல காரணமாய் இருக்கிறார். எனவே மரியா கிறிஸ்துவின் மகிமையை மறைக்கிறவர் அல்ல, மாறாக அதை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவர் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். மரியாவை பின்பற்றி மரியாவின் திருத்தலங்கள் மக்களின் நம்பிக்கையை வியாபாரமாக மாற்றி காசு சம்பாதிக்காமல் கிறிஸ்துவின் மகிமையை வெளிப்படுத்தும் புனித திருத்தலங்களாக திகழ வேண்டும். ஒருவர் போலி போதகரா அல்லது உண்மையான போதகரா என்பதை அறிந்து கொள்ள உதவும் அமில பரிசோதனை என்ன என்றால், போலி போதகர்கள் தங்களை மையமாக வைத்து தங்களுக்கு விளம்பரம் செய்டுவார்கள். நான் 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 என்று சொல்லுவார்கள். ஆனால் உண்மையான போதகர்கள் மரியாவை போன்று கடவுளை மையப்படுத்தி கடவுளுடைய மகிமையை மகிமைப்படுத்துவார்கள். திருமுழுக்கு யோவானை போன்று உண்மையான போதகர்கள் அவரது அதாவது கிறிஸ்துவின் செல்வாக்கு பெருக வேண்டும், எனது செல்வாக்கு குறைய வேண்டும், யோவான் நற்செய்தி 3:30 கூறுவது போல மனநிலையை கொண்டிருப்பார்கள். மரியாவின் இறுதி கட்டளை என்ன? அவர் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள். ஆம், என்றும் அதையே கூறுகிறார். அவர் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள். மரியா கிறிஸ்துவின் தாய் என்பதை விட கிறிஸ்துவின் தனி முதல் சீடர் என்பதுதான் நமக்கு பெருமை. கிறிஸ்துவின் சீடராக திகழ வேண்டும் என்றால் அவரின் வார்த்தைகளை கடைபிடிக்க வேண்டும். என் வார்த்தையை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்தால் என் சீடராக இருப்பீர்கள் என்று யோவான் நற்செய்தி 8:37 இயேசு கூறுவதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. நாம் கிறிஸ்துவின் விசிறிகளா அல்லது கிறிஸ்துவின் சீடர்களா? நாம் அதிக பேர் கிறிஸ்துவின் விசிறிகளாக இருக்கிறோம். கடவுள் இஸ்ராயல் மக்களோடு திருமண உடன்படிக்கை செய்து கொண்டார். அதுவே இன்றைய முதல் வாசகம். கிறிஸ்து புதிய உடன்படிக்கையின் மணமகன். அவர் கொண்டு வந்த இறையாட்சி ஒரு திருமண விருந்தாகும். அவர் தமது முதல் புதுமையை ஒரு திருமணத்தில் செய்து மிக பொருத்தமானது. அவர் கொடுத்த முதல் தரமான ரசம் நற்கருணை என்னும் அன்பு விருந்துக்கு அடையாளம். அதில் பங்கு பெறும் நாம் அனைவருமே பேறு பெற்றோர். சட்டம் என்னும் பழைய சிந்தையில் அன்பு என்னும் புதிய ரசத்தை ஊற்றாது புதிய சிந்தையில் புதிய ரசத்தை ஊற்றுவோம். இனி நாம் சட்டத்திற்கு அடிமைகள் அல்ல, மாறாக அன்பின் அடிமைகள். அன்பே அனைத்திலும் சிறந்த நெறி என்று நாம் அன்பின் மக்களாய் வாழ்வோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கானாவூர் திருமணத்திலே அற்புதங்கள் செய்தது போல நம்முடைய வாழ்விலும் நாம் அவருடைய வார்த்தைகளின்படி வாழ்கிற போது அற்புதங்களை செய்து கொண்டே இருப்பார். அற்புதத்தை தேடி அங்கும் இங்கும் ஓட வேண்டாம். ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். உன்னில் செயல்பட அற்புதங்களை செய்ய அழைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் வார்த்தைகளை கேள், செயல்படு, அற்புதத்தின் சாட்சியாய் மாறு.